இப்படி ஒரு கஸ்டமராக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து அமௌண்ட் அனுப்பி விட்டுட்டு அதாவது எப்போதுமே வந்து யாராக இருந்தாலுமே வந்து கலெக்ஷன்ஸ் காட்டுங்க, ஒவ்வொரு இதாக வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, எவ்வளோ இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கிளிப்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு ஆர்டருக்கே வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராடக்ட்ஸே சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சிஸ்டர் அதெல்லாம் பண்ணலை. என்னோட பொண்ணுக்கு வந்து கிளிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் அனுப்பி விட்டுட்டு அதுக்கு நீங்களாகவே பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானாகவே செலக்ட் பண்ணி அனுப்புனேன். எல்லாமே ஓகே, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றுமே சொல்லலை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, எப்படியும் பரவாயில்ல இருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து அவங்களுக்காக தான் வந்து நான் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா டைப்லேயும் ஒவ்வொரு கலர், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு டிசைனில் வந்து நான் வச்சுருந்தேன். ஃப்ளவர் கிளிப்பு, அதுக்கப்புறம் மேட் கிளிப்பில் ஸ்மால் கிளிப், அதுக்கப்புறம் டபுள் கலர் கிளிப்பு, அதுக்கப்புறம் பேர்ல் கிளிப்பு, அது கொரியன் கிளிப்ஸு, கேட்ச் கிளிப்பு, அப்புறம் வந்து பேண்டு, ஒரு பிக் சைஸ் பேண்டு ஒன்று, இந்த மாதிரி எல்லாமே மிங்கிள் பண்ணி அவங்களுக்கு வந்து வச்சுருந்தேன். அவங்க கேட்ட அமௌண்ட்டுக்கு கரெக்டாக வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி யாருக்காவது கஸ்டமைஸும் பண்ணி வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் மேக்ஸிமம் மெசேஜ் வந்து வரலங்குது, ஹிடன் மெசேஜுக்கு சிலது போயிடுது. அதனால தான் வந்து உடனே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமே ரிப்ளை பண்ணுவேன். இது வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து நான் இப்போ பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து இந்த பிளாக் கலர் கேட்ச் கிளிப் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.